தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 32 இன்ச்சு டேப் மூலியமாக எடுக்கப்பட்ட ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னா எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 32 இன்ச்சு டேப் மூலியமாக எடுக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ளவுஸோட முழு மெஷர்மெண்ட்டையும் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருந்த ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து நம்ம வந்து ஷோல்டர் அளவு வைக்கும்போது 5.5, 5.25, 6 இந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா? ஸோ இது வந்து கழுத்து உயரத்துக்கு ஏற்ப இந்த ஷோல்டரை எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறீங்க, அதாவது ஷோல்டர் அளவை கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க ரொம்ப நாள் வந்து இதை கேட்டு இந்த கேள்விக்கான விடை இதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட அளவுக்கும் நீங்கள் ஷோல்டர் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயமும் உங்களுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொல்லிக்கிற விஷயம் உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாகவும் ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பார்க்கக்கூடிய இந்த அளவுகளை வந்து ப்ளவுஸ் கட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அளவுகள் நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்டும்போது இந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து இந்த அளவுகளை தேவைப்படுறவங்க இந்த அளவு வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. பட் நான் வந்து இன்றைக்கி வெட்டக்கூடிய அளவு வந்து ப்ளவுஸ் வந்து அளவு வந்து இதுதான். இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இந்த ப்ளவுஸுக்கு மார்பு சுற்றளவு டேப் மூலியமாக எடுக்கப்பட்ட அளவு ரெடி அளவு 32 இன்ச்சு. நம்ம வந்து இந்த கழுத்து உயரத்துக்கு ஏற்ப வந்து நம்ம மார்பு சுற்றளவு சேர்த்து வைப்போம். அது எவ்வளோங்கிறதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஷோல்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. அண்டு ஆண்கோல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு. பின் கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு 25 இன்ச்சு. முன் கட்டிங்கோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. முன் கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. கை நீளம் 11 இன்ச்சு. கை சுற்றளவு 11 இன்ச்சு. ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸோட அளவு. இந்த அளவுக்கு வந்து எப்படி ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே டைரெக்டாக போய்க்கலாம். ரொம்பவே எளிமையாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இந்த ப்ளவுஸ் வெட்டுறது எப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து வெட்டி காட்ட போகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல எப்பவுமே நம்ம வழக்கமாக செய்யக்கூடியது கரெக்ஷன். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம கரவசத்தை ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கேன். இந்த பக்கம் சென்டர் மடிப்பு வந்து இருக்குது. சரிங்களா? இதுதான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இந்த கரெக்ஷன் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து அவ்வளோவா இல்லை. சரிங்களா? நான் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறனால நான் ஒன்லி பிடிமானத்துக்கு உண்டான மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். பிடிமானத்துக்கு 3/4 இன்ச்சு அளவுக்கு பிடிமானம். இடுப்பில் கீழே வந்து பிடிக்கக்கூடிய அளவு, அதை தான் பிடிமானம்னு சொல்லுவேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கடுத்து நீங்கள் வைக்கக்கூடிய அளவு ப்ளவுஸோட உயரம். ப்ளவுஸோட உயரம் 14 அப்படிங்கும்போது 15 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டரில் வந்து பிடிமானத்துக்கு சேர்த்து 14 அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிட்டா போதும். இதற்கடுத்து இந்த ப்ளவுஸோட பின் கழுத்தோட உயரம் நமக்கு 3வது வைக்கக்கூடிய அளவு. சரிங்களா? பின் கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு. 9 இன்ச்சா? இப்போ 9 இன்ச்சு வச்சிருக்கோம். இவங்களோட மார்பு சுற்றளவு டேப் மூலியமாக ரெடியாக எடுக்கப்பட்ட அளவு 32 இன்ச்சு அப்படிங்கிறனால 2 இன்ச்சு நம்ம சேர்த்து இப்போ 34 இன்ச்சா நம்ம வந்து மார்பு சுற்றளவு வர மாதிரி வைக்க போகிறோம். இப்போ 34னா அதில் 2ல் ஒரு பாகம் 17, அதில் பாதி 8.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ 8.5, 4ல் ஒரு பாகம்
நம்ம அளவு வைக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்த அளவை விட எந்த அளவு மார்பு சுற்றளவு நம்ம சேர்க்கணுமோ அந்த அளவு நம்ம வச்சுட்டோம். இப்போ இதிலிருந்து உள்ள பிரிமாணத்துக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சாச்சு. அதாவது ஒரிஜினல் ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு அப்படிங்கிறனால 15 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம இங்கே 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருந்து தான் பின்கழுத்தோட உயரத்தை நம்ம வைக்கணும். சரிங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம 34 இன்ச்சுக்கு உண்டான அளவை 8.5 இன்ச்சு 4ல் ஒரு பாகம் வச்சுருக்கோம். திரும்ப அதே 8.5 இன்ச்சை நம்ம இங்கே வைக்கணும். ஷோல்டரில் உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வச்சுருக்கீங்க? 15. இதே 15 இன்ச்சு உயரத்தை இங்கே வைக்கணும். இப்போ இந்த இதுக்குள்ளே தான் நீங்கள் ஷோல்டரு, கழுத்து, இந்த ஆம்கோலோட அளவு இது எல்லாமே இந்த கோடு போட்டு இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். இதை வந்து இதுக்குள்ளே தான் இந்த அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான குறியீடுகள் தான் இது எல்லாமே. இப்போ ப்ளவுஸோட உயரம், மார்பு சுற்றளவு எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம அடுத்து வைக்கக்கூடிய அளவு என்னென்னா ஷோல்டர் அளவு வைக்கணும். ஷோல்டர் அளவு இது வைக்கணும்னா முதல்ல நம்ம தேவை என்ன நம்ம வந்து பார்க்கணும்னா ஷோல்டர் அளவு வைக்கும்போது முதல்ல கழுத்தோட உயரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கேற்ற போல தான் ஷோல்டர் அளவு வந்து வைக்கணும். இப்போது இதில் கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு நம்ம மார்ஜின் பண்ணியிருக்கோம் இல்லையா? 9 இன்ச்சு கழுத்தோட உயரம். இவங்களுக்கு எக்ஸாக்ட்லியாக ஷோல்டர் வந்து எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும்னா 5.25 இன்ச்சு ஷோல்டர் வச்சா கரெக்டாக இருக்கும். கழுத்தோட அகலம் 2.25 வச்சா சரியா இருக்கும். கீழே இங்கே 9 இன்ச்சு வரும்போது கீழே 3 இன்ச்சு வச்சா சரியா இருக்கும். ரெண்டே முக்கால் கீழே 3 இன்ச்சு. இப்போ இதில் நீங்கள் ரவுண்ட் ஷேப் இப்படி எடுத்துக்கலாம். ரவுண்டுனா ரவுண்ட் ஷேப் இப்படி எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டார் நெக் வேணும்னா இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே வச்சு இதை இப்படியே ஸ்டாராக வச்சுக்கலாம். பாக்கழுத்து வேணும்னா இங்கே 2.25 வச்சிங்கன்னா இங்கே 2.5 வச்சு நீங்கள் இப்படி கிராஸாக கோடு போட்டிங்கன்னா அது பாக்கழுத்து. ஸோ இந்த ஷோல்டர் அளவு மாறக்கூடாது. இந்த கழுத்து நீங்கள் என்ன கழுத்து வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் இங்கே கழுத்தோட அமைப்பை மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸோட அமைப்பு நல்லா இருக்குங்களா? இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் ஃபிட்டரில் வந்து 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இங்கே 2.25 வச்சுருக்கோம்னா இங்கே 2.5 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுக்கணும். இதில் 16 இன்ச்சு நீங்கள் ஆம்கோல் சுற்றளவு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இது பாருங்கள் 16 இன்ச்சுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு 6.25 இன்ச்சு வச்சுக்கிறேன் ஆம்கோலோட உயரத்துக்கு. இப்போ இதில் வந்து 5.25 வச்சுருக்கோம் இல்லையா? பாருங்க 5.25 இதே அளவு இந்த அளவு வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் அளவு என்ன? இந்த ஷோல்டர் அளவு இப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்கள் இந்த அளவு கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டு எப்படின்னு நான் கிளியர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 1.25 இன்ச் மேலே 2.25 இன்ச் சைடில் 2 இன்ச். இது வந்து இந்த ரவுண்டுக்கு உண்டானது மட்டுமே. இப்போ 16 இன்ச்சு வருதான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஷோல்டரில் நம்ம பிடிமானத்துக்கு உண்டான அளவை மார்ஜின் பண்ணிக்கலாம். 16 இன்ச்சு இங்கே பாருங்கள் 16ல் பாதி 8 இன்ச்சு வரணும். ஓகேங்களா? 8 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சுங்கும் போது இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து இங்கே வெட்டியிருக்கீங்க. இதுலேருந்து 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் இவ்வளோ பிடிப்பீங்க. சரிங்களா? இப்படி 1/4 இன்ச்சு இப்படி பிடிப்பீங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் இப்படி டேப்பை கரெக்டாக வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு கரெக்டாக வருதா?
தையல் நம்ம வெட்டக்கூடிய அளவு இதுதான். ஆனால் நம்ம தச்சு முடிக்கும் போது நீங்கள் வந்து ப்ளவுஸ் போட்டு தானே அளவு எடுத்துருக்கீங்க. ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கும் போது அளவு எடுத்தீங்கன்னா இப்படி தையல் போட்ட பிறகு இங்கே தான் வந்து இந்த அமைப்பு வரும். இப்போ இந்த அமைப்புல இருந்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டேப்பை மெதுவாக மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இங்கே வரக்கூடியது பாருங்க 8 வருதா? 8 வந்ததுன்னா அப்போ தச்சு முடிக்க இது கரெக்டாக பிடிமானத்துக்கு 16 இன்ச்சு வரும் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ சோல்டரோட அமைப்பு இவங்களுக்கு வந்து என்னன்னா இதில் பாருங்க 5.25 வச்சிருக்கேனா? 5.25 எவ்வளவு? 11 11 11 இப்போ கழுத்தோட அளவு சேர்த்துக்குங்க. 11 இப்போ 2.25 இன்ச்சு வச்சிருக்கீங்க. 2.25 இன்ச்சு வச்சிருக்கேன். 11 2.25 பாருங்க 12 13 14 14 வருதா? இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் வந்து 14 வந்து இருக்கும். சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா அளவு வந்து நீங்க வந்து எப்படி கெஸ் பண்றீங்க? ஷோல்டர் அளவு இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதை இந்த அளவு 5.25 வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இல்லையா? இப்ப பாருங்க இந்த 2.25 இது 2.25 வருதா? இந்த 2.25 இன்ச்சை வந்து நீங்க தனியா வச்சுக்கோங்க. இப்ப தனியா இங்க எழுதி காட்டுறேன். 2.25 இப்ப வந்து நம்ம ஷோல்டர் வச்சிருக்கோம் எவ்வளவுனா 5.25 இந்த 5.25 டபுள் ஆக்கிக்கணும். 5.25 எவ்வளவுனா 10 11 11 பிளஸ் 2.25 கூட்டினீங்கன்னா 11 12 13 14.25 இப்போ இவங்களுக்கு வந்து 14.25 இவங்களுக்கு ஷோல்டர் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் டேப் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ ஷோல்டர் அளவு வந்து நீங்கள் எப்படி இந்த கழுத்தோட அளவு ஷோல்டர் அளவு எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இப்படி தான் கால்குலேஷன் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாரு. சரிங்களா? இப்ப ஷோல்டரோட அளவு சேர்த்துக்கணும். 5.25 கழுத்து ஷோல்டர் எல்லாம் சேர்த்து தானே நம்ம 5.25. ஆமா. அப்புறம் மறுபடியும் எப்படி ஒரு 2.25 இந்த 2.25ங்கிறது இந்த கழுத்தை வெட்டி திருப்பினோடனே இந்த பிளவுஸ் போட்ட உடனே இது விரிவடையும். இந்த 2.25 கழுத்து வரப்போற கிடையாது. எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா இதை வந்து தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த இப்படிதான் ஃபாலோ பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல வந்து தெளிவா உள்ள போய் சொல்ற அளவுக்கு வந்து இன்னும் சொன்னா நீங்க வந்து குழம்பிடுவீங்க. ஈஸியா நீங்க தெரிஞ்சக்கூடிய விஷயம் இதுதான். ஷோல்டர் அளவு என்ன வைக்கிறீங்களோ அதுல இருந்து டபுள் ஆக்கிக்கணும். கழுத்தோட அகலம் எவ்வளவு வருதோ அதை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா இங்க வரக்கூடிய ஷோல்டர் அளவு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 14 இன்ச்சு 14.25 இன்ச்சு எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வந்து ஷோல்டர் அளவு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இப்படிதான் ஷோல்டர் அளவு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு இப்படிதான் சொல்லிக் கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரோட சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை வந்து வேற மாறுதல் இருக்கலாம். பட் நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஒன்னாதான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இது வந்து முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 4ஆம் படி, 5ஆம் படி, இது 6ஆம் படி. ஒரு பேக் தட்டு வெட்டும் போது மட்டும் கிட்டத்தட்ட 6-7 நிலைகள் வந்து நீங்க கரெக்டா பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து இது பண்ணாதான் அடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து இதை வெட்டிக்கிறேன். ரொம்ப சொன்னா இன்னும் குழம்பிடுவீங்க. ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கலாம் என்ன நம்ம மார்ஜின் பண்ணதுல இருந்து மேல 1/4 இன்ச் சேர்த்து நீங்க வெட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதுக்கு காரணம் என்னன்னா நான் எப்பவுமே சொல்லக்கூடியது என்னன்னா கை தான் ஒரிஜினல். கை வெட்டிட்டு நீங்க இதை வந்து சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவே நீங்க வந்து என்னதான் எக்ஸாக்ட்லியா கரெக்டான அளவு நீங்க வச்சு வெட்டியிருந்தாலும் இன்கேஸ் பெருசா போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இது நம்மளோட ஒரு தேவை. நம்ம இப்ப லேர்னர் தானே சொல்றேன். லேர்னர்னா வந்தா முக்கியமா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வேணும்னா சின்னதா வெட்டிக்கலாம். கை வெட்டிட்டு திரும்பவும் தேவைக்கேற்ப வெட்டிக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க முதல்லயே வரணும். சரிங்களா?
இது வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே நம்ம கரெக்டாக வெட்டணும்னு வெட்டி திரும்ப ஏதாச்சும் வந்ததுன்னா திடீர்னு உங்களுக்கு மைண்ட் செட் வந்து மைண்ட் அவுட் வந்து வேற மாதிரி போயிடும். ஐயோ நம்ம தப்பாக வெட்டிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வரலாம். அது வரக்கூடாதுன்னா கம்மியாக வெட்டிக்கோங்க. கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாக்ட்லி என்ன தேவையோ வெட்டிக்கோங்க. இல்லை இதுவே சரியாக இருந்தால் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? இந்த நிலைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். இது வந்து நிறைய பேர் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. பட் லேர்னராக இருக்கக்கூடியவங்க தான் சரி, யாராக இருந்தாலும் சரி தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இப்போ பட்டியோட அளவு இது வந்து லாஸ்ட்ல வெட்டிக்கலாம். இதற்கடுத்து நம்ம கை வந்து வெட்ட போகிறோம். கை வந்து நீல கை, எல்போ ஸ்லீவ்னு சொல்லுவாங்க இல்லையா, கரவசத்தை இப்படி ஆப்போசிட் ஸ்டைலில் போட்டுக்கலாம். கையோட அளவு 34 இன்ச்சு தான் ரெடி அளவு, மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது இந்த அளவு வச்சா போதும். சரிங்களா? இப்போ கை நீளம் இதுலேயுமே கைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கரெக்ஷன் வந்து வரல. ஓகேங்களா? கரெக்டாக இருக்குதா? நீங்கள் ஜாஸ்தி கரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால 3/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் உள்ள பிரிமாணத்துக்கு உண்டானது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இது பிரிமாணம். இதுலேருந்து நீங்கள் கையோட உயரம் வச்சுக்கிட்டா போதும். கையோட உயரம் 11 இன்ச்சுக்கு பதிலாக 1/2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எந்த மாயாஜலம் மந்திரம் எதுவுமே பண்ணலை. இப்போ நீங்க இப்போ ஆண்கோல் சுற்றளவு 16 இன்ச்சு எடுத்திருக்கீங்க. ஆனா 16 இன்ச்சு நான் இப்போ வைக்கக்கூடிய அளவுலேயே வந்துடும். சரிங்களா? இப்போ 11 இன்ச்சு அதை தான் எப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. 11 இன்ச்சு இதே போல ஆப்போசிட்ல 11. இது எதுக்குன்னா இந்த 11 இன்ச்சில் உள்ளதான் நீங்க கையோட வளைவு, ஆம்கோல், முனிக்கை சுற்றளவு எல்லாமே எடுக்கணும். அதனால இதை வந்து ஒரு கோடு போடுவோம். சரிங்களா? இது கை இதுக்குள்ளதான் அமையும். இப்ப இவங்களுக்கு கையோட முனிக்கை சுற்றளவு 11, அதுல பாதி 5. ஓகேங்களா? இப்போ 5 வச்சாச்சா? இப்ப இவங்களுக்கு இந்த ஆம்கோல் வளைவு எடுக்கிறோம் பாத்தீங்களா, இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கறதுனால நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். 3 இன்ச்சு கண்டிப்பா வேணும். இதுவே குட்டி கை அப்படின்னா அது சொல்றேன் இருங்க. குட்டி கையா இருந்தா 3 இன்ச்சு போதும். அதுவே 7, 8 இன்ச்சு 9 இன்ச்சு வருதுன்னா 3.25 போதும். எத்தனை இன்ச்சுக்கு மேல வந்தா 3 வைக்கணும்பா? இதுக்கு குறைஞ்சது 10 இன்ச்சுக்கு மேல வரணும். 7, 8 வந்தா அது 3.25 போதும். 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்குள்ள வந்தா 3 வச்சா போதும். 6 இன்ச்சுக்குள்ள வந்தா 3 வச்சா போதும். 6க்கு மேல தாண்டிடுச்சுனாவே 6ல இருந்து 7ல இருந்து 8, 9க்குள்ள வந்தா 3.25 வச்சுக்கோங்க. 10 இன்ச்சுக்கு மேல வந்ததுன்னா 3.5 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுவே ஃபைனல். இதை விட வந்து எவ்வளவு கை வச்சாலும் இந்த அளவு வந்து இருந்தா போதும். 6 வரைக்கும் இருந்தாலே நம்ம வந்து 3 வச்சா போதும். 6க்கு மேல தாண்டறது 7 தொட்டுருச்சுனாவே நம்ம 3.5 வச்சுக்கலாம். 10க்குள்ளார 10க்கு மேல வந்துச்சுன்னா 3.5. ஆமா. சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்க, இதுல 5.5 வச்சிருக்கோமா? இந்த 3.5 வச்சிருக்கக்கூடிய இடத்துல முனிக்கை சுற்றலை விட 5.5க்கு பதிலாக நான் பாருங்க இங்க 6.25 இன்ச்சு வைக்கிறேன். 1.25 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். முனிக்கை சுற்றலை விட 1.25 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். இது கம்மியாகவும் இருக்கலாம், அதாவது ஆம்கோல் சுற்றளவுக்கு கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை அதிகமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அது எப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா இந்த அளவு வந்து நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். பட் எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து 16 இன்ச்சு வந்து வேணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை வந்து கைக்கு மார்ஜின் கொடுக்கணும். இப்போ இந்த கையோட அமைப்பு நடுப்பகுதி கொண்டு வரணும். நடுப்பகுதியா? இதுதான் நடுப்பகுதி, கையோட சென்டர். இந்த சென்டர்ல இருந்து நல்லா கவனமா பாருங்க. இந்த சென்டர்ல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த கையோட வளைவு எடுத்துக்கணும். திரும்பவும் 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட கவர் தட்டு எடுத்துக்கணும். இப்ப இது ஆண்கோல் சுற்றளவு இதுதான். இந்த ஆண்கோல் சுற்றளவு 16 வரதா சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா வச்சு பார்த்துடலாமா? பாருங்க, அறுக்காது கரெக்டா இருக்குது. திரும்ப கை நான் எங்க மார்ஜின் பண்ணியிருக்கணும் அதுல இருந்து கொண்டு வரணும்.
கரெக்டாக இருக்கு. 16 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவுக்கு ஆம்கோல் 16 இன்ச்சு வந்துருச்சா? நான் எதுவுமே பண்ணலை. கண்டிப்பாக. ஓகேங்களா? நமக்கு தேவை 16 இன்ச்சு வரணும். இப்போ இந்த அளவுகள் நம்ம கரெக்டாக வச்சா, இந்த அளவுலாம் கரெக்டாக வச்சா இந்த அளவு கரெக்டாக வரும் அப்படிங்கிறது என்னோட நான் சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இப்போ 16 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு, எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? இப்போ இதை வெட்டிக்கலாம். ஆனால் நம்ம பேக் தட்டு வந்து வெட்டியிருக்கோம். இப்போ எல்லா அளவு ப்ளவுஸுக்குமே இந்த வடை வந்து 1.5 இன்ச்சா 1.25 இன்ச். அது அளவு வந்து அதை ஒவ்வொரு அளவு கேட்ட போல மாறும். அதை நீங்கள் அந்த ப்ளவுஸ் வரும்போது தான் நீங்கள் பார்க்கணும். பட் இந்த அளவு வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது தான் இதெல்லாம் புரியும். சரிங்களா? அதனால இந்த அளவை இப்போ நான் வச்சுட்டேன். 16 இன்ச்சு தான் நமக்கு தேவை, அந்த அளவு நம்ம கொண்டு வந்துட்டோம். சரியா? இப்போ இதை வெட்டிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன, பேக் தட்டும் இந்த பேக்கில் வரக்கூடிய இந்த ஆம்கோலோட ரவுண்டும் இந்த அளவும் கரெக்டாக வருமானு எனக்கு தெரியாது. சரியா? ஆனால் வெட்டிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 1.25 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம், அதாவது ஆம்கோலில் 5.5 6.25. கைக்கு பிடிமானம், கையோட அளவு கவர் தட்டு எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து ஆம்கோல்னு பார்க்கும்போது கை தான் ஒரிஜினல், இது வந்து அடிஷ்னல் தான். தேவைன்னா தேவைக்கேற்ற போல கூட்டிக்கணும் குறைச்சிக்கணும். இதில் இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி தெரியல, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது அறுக்காத்து, இது உடம்புல உள்ள அறுக்காத்து. இதை லேசாக இப்படி இழுத்து சரியா இருக்கா? பிடிமானத்துக்கு இது சரியா இருக்கா? ஆனால் நம்ம வைக்கக்கூடிய அளவுகள் இந்த மாதிரி வச்சா இந்த மாதிரிலாம் அளவு கரெக்டாக வருங்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே சரியா இருக்கு. அடுத்து நம்ம செய்யக்கூடியது பேக். சாரி, முன்பாகம். முன்பாகம் கிராஸ் கட்டிங் இவங்களுக்கு ஃபுல்லாக வேணாம், ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஃபுல் கிராஸ் வந்து வேணாம், ஏன்னா மெலிந்த தேகம் தான் இவங்களுக்கு. ஃபுல் கிராஸ் அப்படிங்கும்போது பாருங்க, நெட்டும் குறுக்கும் ஒன்றா சேர்ந்தா இது வந்து ஃபுல் கிராஸ். இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு நெட்டு என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கிராஸ் கம்மியாக போட்டோன்னா அது கம்மியான கிராஸ். இப்போ இதுதான் ஆஃப் கிராஸ், இது ஃபுல் கிராஸ், இது ஆஃப் கிராஸ். ஆஃப் கிராஸே உங்களுக்கு போதும். இப்படி பேக் தட்டோட அமைப்புக்கு ஏற்றார் போல் அந்த அமைப்பு அப்படியே முன்பாகத்துக்கு மார்ஜின் வந்து போட்டுக்கணும். இதற்கடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ப்ளவுஸோட முன் உயரம். இந்த ப்ளவுஸோட முன் உயரம் வந்து 12 இன்ச்சு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்கள் 12 இன்ச்சு அப்படிங்கும்போது ஃபுல் கிராஸ் வச்சா நம்ம வந்து 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்டர்ன் வந்து வைப்போம். இதை வந்து ஆஃப் கிராஸ் தான் வைக்கிறோம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இது வந்து ட்ரையல் ப்ளவுஸ் தான். இந்த கப் சைஸ் வந்து ரொம்பவே மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் செட் ஆகாது.
அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு பதிலா 12.5க்கு பதிலா இவங்க வந்து உயரமா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதனால வந்து 12.5க்கு பதிலா 13 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். ஓகேங்களா? அப்படிங்கும்போது முன்னாடி கொடுக்காது. அதுக்கு உண்டான விஷயம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ பாருங்க 13 வச்சிருக்கேன். அதுல இருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் இந்த முன்பாகத்துக்கு உண்டான கிராஸுக்கு. ஓகேங்களா? இப்போ முன்கலத்தோட உயரம் 6.5 இன்ச்சு. இந்த 13.5 இன்ச்சு நீங்க இங்க முன் கட்டிங் உயரம் வைக்கும்போது சைடுல இவங்களுக்கு 5.25 இருந்தா போதும். இந்த 5.25ங்கிறது பர்ஃபெக்டா வந்து இருக்கும். இதை சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி இந்த அமைப்பை வந்து கரெக்டாக மேலே ஏற்றிக்கணும். மேலே ஏற்றிட்டா ஆட்டோமேட்டிக்காக சைடில் இருக்கக்கூடிய சுருக்கம் வராது. இது கீழே இறக்குனீங்கன்னா இந்த இடத்துல சுருக்கம் வரும். இவங்க ஒல்லியாக தானே இருக்காங்க, அப்படிங்கும்போது மேலே ஏற்றி விட்டுனாலே நம்ம கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கப்சீஸ் வந்து கிச்சன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இவங்களுக்கு 34 இன்ச்சு தான் மார்பு சுற்றளவு நம்ம ரெடியாக வைக்கிறோம். அப்படிங்கும்போது டாட் அளவு 5.25 சொல்றேன். இப்போ இவங்களுக்கு டாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 3.25 வைக்கிறேன். இப்போ டாட்டோட அமைப்பு அழுத்தத்துக்கு 1.25 இன்ச்சு. 1.25 கண்டிப்பா வரும். 1.25. இப்போ இதுல வந்து கப் ஷேப் வந்து கொஞ்சம் வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா ஓப்பனா சொல்றதா இருந்தா கப் சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்றோம்னா இந்த பாருங்க இதை இப்படி ரவுண்ட் ஷேப்ல ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ கப் ஷேப் வந்து இவங்களுக்கு வந்து மெலிந்த தேகமா இருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க இதை நேரா இந்த வி பார்ட்டை இப்படி கொண்டு வந்துட்டா போதும். கப் சைஸுக்கு வந்து நல்லா இருக்கு, அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அதை வந்து கப் சைஸ் மெலிந்த தேகமா இருக்காங்க அப்படின்னா இந்த ஷேப்பை வி ஷேப்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இதை வந்து இந்த அளவு பண்ணிட்டா போதும், வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. இதுல இருந்து இப்போ இந்த பிளவுஸுக்கு டாட்டோட அமைப்பு பாருங்க 3 இன்ச்சு டாட்டோட அமைப்பு கண்டிப்பா வேணும். அப்பதான் ஆமா எல்லாம் சேர்த்து 3 இன்ச்சு கீழே இருந்து இந்த 3 இன்ச்சு வைக்கும்போது இதோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். மெலிந்த தேகம் உள்ளவங்களுக்கு இது கரெக்டா பிடிக்கும் போது கரெக்டா கப் ஷேப் கரெக்டா இருக்கும். இப்போ இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல பாருங்க 1/2 இன்ச்சுக்கு மேல 1 இன்ச்சுக்கு உள்ள 1 இன்ச்சுக்கு உள்ள இது இந்த டாட். இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சில் ஆம்கோல் டாட். இப்படி வரும். இது இந்த பிளவுஸுக்கு உண்டான அமைப்பு மட்டுமே. சரிங்களா? இப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷோல்டரில் 2.25 வச்சுருந்தோம், உங்களுக்கு கீழே 3 இன்ச்சு ரெண்டு பேக் ரெண்டுலேயுமே 3 தான் கீழே. இந்த 3 இன்ச்சு இது வச்சு கிராஸ் போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த அமைப்புல இருந்து 1/4 இன்ச்சு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த 1/4 இன்ச்சு எதுனா அந்த நம்ம இங்கே வந்து 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி போட்டுக்கலாம் அதிகமாக அப்படியே சொல்லலாம். இந்த 1/4 இன்ச்சு கரெக்ஷன் பண்றது எதுக்குன்னா கப் ஷேப்பே இல்லை ரொம்ப மெல்லிய தேகம் அப்படிங்கும்போது சில நேரங்களில் வந்து கழுத்து வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது இந்த 1/4 இன்ச்சு நம்ம டோட்டலாக கரெக்ஷன் பண்ணியாச்சுன்னா
இந்த லூஸ் வரக்கூடியது தடுக்கப்படும். சரிங்களா? இப்போ இதுலேருந்து இங்கே கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வர இடத்துல மட்டும் 1/2 இன்ச். இப்படி நீங்கள் ப்ளவுஸ் வந்து மார்ஜின் பண்ணி வெட்டும்போது கீழே உங்களுக்கு கத்தும் தூக்காது, அதே நேரத்தில் கிச்சன் அமைப்பும் கொடுக்கும், இதே நேரத்தில் கழுத்தும் வந்து கிச்சன் உட்காரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வரக்கூடிய அந்த லூஸும் வந்து தவிர்க்கப்படும். முன்னாடி வரக்கூடிய டாட்டும் கரெக்டாக இந்த மாதிரி அந்த 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு பிடிச்சி டாட் பிடிச்சிங்கன்னா கப் ஷேப் வந்து அழகாக வந்து வரும். ஓகேங்களா? இதை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது இந்த அளவு இது வரும். ஓகேங்களா? இதுலேருந்து பட்டி வந்து வெட்டிக்கலாம். பட்டியோட அமைப்பு பெருசாக தானே இருக்குது, அதனால் இந்த மாதிரி பட்டியோட அமைப்பு வரும். ஓகேங்களா? இப்போ முன்பாகத்தையும் பின்பாகத்தையும் எப்படி வச்சு போட்டு பார்க்கும்போது இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் வருதான்னு சொல்லி பார்த்தா, முன்னாடி 1/4 இன்ச்சு கரெக்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். சைடில் கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த பட்டியில் வந்து தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு ஒரு பிள்ளைக்கு கீழே மடிச்சு தைக்கிறது தையல் துணி இருக்காது. அது துணி இருக்கும்ல, பாருங்க. நீங்கள் எப்படியும் மெயின் பீஸ் கொடுப்பீங்கல்ல, இப்போ மேலே பிடிமானத்துக்கு வந்துடுச்சு. இதை நீங்கள் உள்ளே போட போகிறீங்க. இது வெளியே தெரியாது. வெளியே மடக்கக்கூடிய பீஸே இவ்வளோ வருது. எவ்வளோ வருது? இங்கே பிடிமானத்தோடு சேர்த்து 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே முன்னாடி வரும்போது அது அப்படியே 3 இன்ச்சு அடிக்கும். இது பட்டியோட உயரம். சைடில் வரும்போது அதை விட முன்னாடி கொஞ்சம் கம்மியாக வச்சா இந்த வயிற்று பகுதியில் வந்து கொக்கி மாட்டும் போது செய்யும்போது கீழே உட்காரும்போது செய்யும்போது அழுத்தம் கொடுக்காம இருக்கும், நல்லாயிருக்கும். இதுவே இந்த 3 இன்ச்சு இங்கே இருக்குது, இதே மாதிரி நேராக கொடுத்தீங்கன்னா இந்த பட்டி அமைப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக அந்த மாதிரி. நம்ம மெயின் பீஸ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மடிச்சு ஆமாம், அவ்வளோதான்.
நாட்டு எதுவும் தேவையில்லைங்களா? தேவையில்லை. நாட்டு தேவையில்லை. அவங்க விரும்பன்னு கேட்டாங்கன்னா இந்த கையோட அமைப்பு வந்து இதில் நேராக வரைஞ்சிருக்கேன். இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி நேராக பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து லூஸ் விழுகும் கண்டிப்பாக. அதனால் தையல் கொடுக்குறது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கொஞ்சம் லேசாக இப்படி வளைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கையோட லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு குறிப்பு. ஓகேங்களா? தேவைப்பட்டால் மட்டும் பிடிச்சிக்கோங்க. சில பேருக்கு இந்த இடத்துல சதை இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து ஒல்லியாக இருக்கும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வளைச்சி பிடிச்சிக்கோங்க. சதை இருக்குது அப்படின்னா இது தேவையில்லை அப்படின்னா இப்படி நேராக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிளெயின் வரும். இந்த பிளெயினை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் பூ டிசைன் வருது ஒரு மாதிரியா. அதான் ஒன்றும் தெரியல. பார்த்தா தெரியாது. சில நேரங்கள் இப்படி உள்பக்கம் பார்த்தா தான் தெரியும். இதில் இந்த லைன் வருது. அதனால் என்ன பண்ணுறோம்னா இதையே நம்ம வந்து ப்ளவுஸோட அமைப்பு கைக்கு வந்து பிளெயின் வேணும். அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை அடித்து தையலில் திருப்பிக்கலாம். துணி வந்து மொத்தமாக தானே இருக்குது. அதனால் கை அடித்து திருப்பிக்கோங்க. இதுக்கு நேராக அடுத்ததான் இதுக்கு மேலேயே இந்த இடத்துல பேக் பீஸ். இதுல இருந்து இங்க கிராஸ் வரும்போது இந்த இடத்துல கிராஸ் கீழே கட்டி போடும். இதுல வரக்கூடிய துணியை பட்டிக்கு ஸோ இது வரைக்கும் சொல்லி கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் இந்த வீடியோ இன்னும் புரியாட்டி இன்னும் தொடர்ந்து மறுபடியும் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து புரியுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க. உங்களுக்கும் வேற எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து தெரிவிங்க. மற்றும் இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புறீங்க, அதாவது வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்குண்டான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னோட அலைபேசி எண்ணான 82 48 11 51 06, அதாவது 06 அப்படிங்கிற என்னோட எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமா வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி நீங்கள் அதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள்.